الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. சர்வ புகழையும் படைத்த அந்தேக வல்லவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மனித மண்டோட்டில் மது அருந்திய சமூகத்தை ஒரு வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்தேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய உதவியின் பிரகாரம் நாம் வாராந்தம் அல்லாஹுடைய தூதரும் கூறிய ஒரு சில நச்சிந்தனைகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே அர்கானுல் இபாதா, இபாதத்துகளின் தூணாக கருதப்படுகின்ற ரஜா, ஆதரவு வைத்தல், இபாதத்துடைய தூணை பொறுத்தவரையிலே அது மூன்றாக காணப்படுகின்றன. ஒன்று அல் மஹப்பத், மற்றொன்று அர் ரஜா, மூன்றாவதாக அல் ஹவுஃப். இந்த மூன்று விடயமும் இபாதத்துடைய தூண்களாக காணப்படுகின்றன. ஒரு மூமின் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட ஒரு மூமின் எப்போது அவனுடைய இபாதத்தில் அல்லாஹ் மீது உள்ள மஹப்பத்தையும் அல்லாஹ் மீது உள்ள அந்த ஹவுஃபையும் அல்லாஹ் மீது உள்ள அந்த ரஜாவையும் அவனுடைய இபாதத்தில் கொண்டு வருகின்றானோ அப்போதுதான் அவனுடைய அந்த இபாதத் நல்ல முறையிலே அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அடுத்ததாக இந்த ரஜா என்றால் அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தல். அல்லாஹ் எமக்கு பல நியமத்துகளை தந்திருக்கின்றான். எம்மை இந்த நியமத்துகளுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த காரியங்களில் நாம் அல்லாஹ் மீது நல்ல முறையிலே ஆதரவை கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதன் நோன்பு நோட்பவனாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ஒரு மனிதன் அந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோட்டான் என்றால் எதிர்பார்த்தவராக அல்லாஹுடைய கூலியை வஹ்திஸாபன், அல்லாஹ் வைத்திருக்கின்ற அந்த கூலியை எதிர்பார்த்தவனாக யார் நோன்பு நோட்கின்றாரோ அவருக்கு அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அது அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹுடைய தூதர் அவருடைய வாழ்க்கையில் செய்த அந்த இபாதத்தை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அது வெற்றிகரமாக அல்லாஹ்விடத்திலே அமைகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு அவசியமாகும் எவ்வாறு என்றால் அவனுடைய அல்லாஹ் மீது உள்ள அந்த அச்சமும் அந்த ரஜாவும் ஒரு விடயத்தில் இருக்க வேண்டும். அந்த இரண்டு விடயமும் மிகைத்து விட்டால் அது அவனை அந்த விடயம் தன்னைத்தான் அவன் அழித்து விடக்கூடும் என்று சொன்னார்கள். எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து கைதேசம் அடையக்கூடியதாக இருக்கக்கூடாது. அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எவ்வாறு என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக நிராகரிப்போரை தவிர அல்லாஹ்வின் அருளின் நம்பிக்கை இருந்து விட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற இந்த விடயம் நிராகரிக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹுடைய அருட்கொடைகளிலிருந்து அவர்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். மட்டுமொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்ற பொழுது, வமை யக்னது மின் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லா தாலூன், அல்லாஹ் ஆரம்பமாக சொன்னேன் காவிர்கள். இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வழிகட்டவர்களை தவிர அல்லாஹுடைய ரஹ்மத்தில் இருந்து நிராசை அடைய மாட்டார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நாம் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த அமலை நான் அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன், அல்லாஹு தஆலா இதனை ஏற்றுக்கொண்டு
இதற்கான கூலியை எல்லாம் இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் நாளை நிரந்தரமான ஒரு இடத்தில் அந்த மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா அந்த கூலியை தரவுக்கு காத்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை உலகத்திலே வாழக்கூடிய மூமினான ஆணாக இருக்கலாம், மூமினான பெண்ணாக இருக்கலாம், அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதற்குரிய சகோதரர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றும் ஒரு வசனத்தில் கூறுகின்ற பொழுது, ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் அல்லாஹ் மறுமை நாளையிலே தன் இறைச்சகனை சந்திக்க இந்த இடத்திலேயும் அல்லாஹ் ரஜா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அவன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எவர் தன் இறைச்சகனை சந்திக்க ஆதரவு வைக்கின்றாரோ அவன் நல்ல மனுக்களை செய்யட்டும் என சொல்லி காட்டுகின்றான். அவன் அது மட்டுமல்ல, நல்ல விடயத்தை செய்தால் மட்டும் போதாது, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வை வணங்குகின்ற விடயத்தில் அல்லாஹ்வை வணங்குகின்ற விடயத்தில் அவனுக்கு நிகராக எந்த ஒரு அமல் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திருமலை கூறி காட்டுகின்றான். அதே போன்று மற்றும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்ற பொழுது, மன்கான யர்ஜு லிகா அல்லாஹி ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத், அல்லாஹ்வுடைய சந்திப்பை எவர் ஆதரவு வைக்கின்றாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த தவணை வரக்கூடியதாகும் சொல்லி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, அல்லாஹ் வஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் செய்முழுக்கக்கூடியவனும் அறியக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிக்காட்டி இருக்கின்றான். எனவே அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதன் படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்ட பொழுது, வமா ஹலக்து ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்காக்க ஆண்டை நான் படைக்கவில்லை என்று சொல்லி காட்டுகின்றான். எந்த விடயமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் சரி, அதனுடைய அல்லாஹ் மீது அந்த ஆதரவை வைத்து நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்குரிய கூலியை இந்த உலகத்திலே தராவிட்டாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ் அதற்குரிய பலனை தருவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். யார் இந்த உலகத்திலே ஒரு அணுவளவு கூட நன்மை செய்தால் அதற்குரிய பலனை மறுமையில கண்டுகொள்வார். அதே போன்று இந்த உலகத்திலே ஒரு அணுவளவு கூட தீமை செய்தால் அதற்குரிய கூலியையும் அவர் கண்டுகொள்வார் மறுமை நாளையிலே. எனவே நாம் நல்ல எண்ணங்களை எண்ணக்கூடிய மக்களாக, நாம் செய்கின்ற விடயத்தை அல்லாஹ் மீது பரஞ்சாட்டக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹர தவ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.